மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு 26/6/2026 அன்று சென்னை மயிலாப்பூர் PS உயர்நிலைப் பள்ளியின் தட்சிணாமூர்த்தி அரங்கத்தில் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர்கள் சங்கம் பாராட்டு விழா நடத்தினர். திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கப்பட்டது. சிவசங்கரிக்கு ஒரு சிம்மாசனம் என்ற விழா தலைப்புக்கு பொருத்தமாக ஒரு பெரிய சிம்மாசனத்தில் திருமதி சிவசங்கரி அவர்கள் அமர வைக்கப்பட்டார். சகோதரி சிவசங்கரி அவர்கள் என்னை விட ஒரு வயசு இளைவர். நான் 1941 அக்டோபர் பிறந்தேன். அவங்க 1942 அக்டோபர் பிறந்தாங்க. சென்னையில பிறந்த அவங்க கல்லூரி படிப்பை SIT காலேஜ்ல முடிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் நேஷனல் சிட்டி பேங்க்ல PROவா வேலை பார்த்திருக்காங்க. 1980 வெளிவந்த அவன் அவள் அதுங்கிற படம் சிவசங்கர் எழுதின சிங்கம் முயலாகிறதுங்கிற நாவல் அடிப்படையா வச்சு எடுத்தது. முக்தா சீனிவாசன் அவர்கள் அதை இயக்கி தயாரிச்சாரு. நானும் லட்சுமியும் ஸ்ரீபிரியாவும் நடிச்சோம். மனைவியான குழந்தை பெற்றுக்க முடியாம இருக்கிறப்போ வாடகை தாய் மூலம் கணவனுடைய உயிர்நுவை வச்சு குழந்தை பெற்றுக்கலாம்னு உலகத்துக்கு சொன்ன புதுமையான கதை. 1980 ஏப்ரல் மாசம் 11ஆம் தேதி அந்த படம் வெளியாச்சு. அதே ஆண்டு அக்டோபர் மாசம் 3ஆம் தேதி 175 நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடிச்சு. மூத்த டைரக்டர் தயாரிப்பாளர் எல் பிரசாத் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கேடை கொடுத்து வாழ்த்தி பேசினாரு. டைரக்டர் K பாலச்சந்தர், KS கோபாலகிருஷ்ணன், முத்துராமன் போன்றவர்கள் வாழ்த்தி பேசினாங்க. அடுத்த ஆண்டு 1981 47 நாட்கள்ங்கிற சிவசங்கரி கதையை பாலச்சந்தர் படம் எடுத்தாரு. அதே ஆண்டு நண்டுகள் கதையும் வாங்கி படம் எடுத்தாங்க. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், குறுநாவல்கள், 35 நாவல்கள், 13 பயணக்கட்டுரைகள், 2 வாழ்க்கை வரலாறு நூல்கள் சிவசங்கரி எழுதியிருக்காங்க. 2022 என்னுடைய 81வது வயசுல ஈரோடு புத்தக திருவிழாவில் 10,000 பேர் முன்னாடி 4 மணி நேரம் விடாம நான் பேசின திருக்குறள் உடைய சிவசங்கரி அவர்கள் வீட்டில் வந்து பார்த்து பாராட்டினாங்க. தமிழ் இலக்கிய உலகத்துல அவங்க செய்துள்ள பங்களிப்புக்காக இந்திய அரசு அவங்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. அரசுக்கு நன்றி, அம்மாவுக்கு வாழ்த்துக்கள். சிவசங்கரி அப்படின்ற அந்த பேர் இருக்குல்ல, அது வெறும் பேர் அல்ல, அது ஒரு சக்தி, ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிவசங்கரி மேடம். சிவசங்கரி அவர்கள் உருவாக்கிய எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஏதாவது ஒன்று பொதுவாக இருக்கான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெரும்பாலும் அறம் சார்ந்த முடிவுகளை எடுக்கிற துணிச்சல்காரர்களாகத்தான் அவங்களுடைய அந்த கதை மாந்தர் கதாநாயகனும் கதாநாயகியும் இருக்கிறத பலமுறை பார்த்து நான் வியந்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து பரபரப்பாக எதுக்குமே ஆக மாட்டாங்க, ரொம்ப நிதானமான ஒரு பர்சன். ஆனால் எதற்காக அப்படின்ற சிவசங்கரி அம்மாவுடனுடைய ஒரு தொடர்கதை விகடனில் வந்துட்டு இருந்த போது அதனுடைய கடைசி வாரத்தில் அந்த கதாநாயகி இந்து என்ன ஆக போகிறது அவளுக்கு அப்படின்னு தலை வெடிக்கிற மாதிரியான ஒரு சஸ்பென்ஸுக்காக அந்த பத்திரிகையை கொண்டு தர்ற அந்த 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 பையன், அந்த சிறுவன், அவன் வர்றதுக்காக காலையில் 6 மணிக்கு எங்கள் அம்மா வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்த ஒரு காட்சி இப்போவும் என்னுடைய மனசில் ரொம்ப பசுமையாக இருந்தது. ஒரு தலைமுறை பெண்களை படிக்க வைத்தவர், நாவல்களை படிக்க வைத்தவர், அவங்களுடைய சமையலறைன்ற சின்ன சிறையிலிருந்து கொஞ்சமாவது அவங்கள வெளியில் கொண்டு வந்தவர்ன்ற ஒரு மகத்தான கிரீடம் எப்போவுமே சிவசங்கரி அம்மாவுக்கு தான் உண்டு. சினிமாவை தேடி பல லட்சம் பேர் தினந்தோறும் கதவேதும் திறக்காதா, சன்னல் ஒன்றாவது நம்மை அங்கீகரிக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கையில் எழுத்தாளர் சிவசங்கரியின் புதினங்கள் படமாக்கப்பட்டது சாதாரண நிகழ்வு அன்று. பெண்கள் கடுமையான அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் அத்தகைய தடைகளை தன் எழுத்தென்னும் ஒளி கொண்டு உடைத்தெறிந்த சிவசங்கரி சினிமாவை தேடிச் சென்றவர் இல்லை. சினிமா அவர் கதைகளை தேடி வந்தது என்பதுதான் அவர் மகுடத்தின் நடுநாயக மரகத கல் போல மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மை. இயக்குனர் ராஜசேகர் தமிழில் முதலாக இயக்கிய படம் கண்ணீர் பூக்கள்.
இது சிவசங்கரி எழுதிய ஆயுள் தண்டனை என்னும் கதை. அடுத்ததா ஒரு சிங்கம் முயலாகிறது என்ற அவரின் படைப்பு அவன் அவள் அது என்று படமானது. அந்த படத்தின் டைட்டில்களின் தொடக்கத்தில் அவர் எழுதிய ஒரு சிங்கம் முயலாகிறது புத்தகத்தின் அட்டைக்கு இடம் தந்து அதன் முதல் பக்கத்தை திருப்பும் பொழுது அதன் மீதே அவன் அவள் அது என படத்தின் டைட்டிலை இடம்பெற செய்திருப்பார் இயக்குனர் முக்தா ஸ்ரீனிவாசன். இந்த காலத்தில் தெருவுக்கு தெரு ஃபர்டிலிட்டி கிளினிக் வந்தாச்சு. ஆனால் அந்த காலகட்டத்திற்கு ரொம்ப ரொம்ப புதுமையான வாடகை தாய் பிரச்சனையை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. அடுத்ததான் நண்டு. மகேந்திரன் இயக்கத்தில் உருவான நண்டு படத்திலையும் பெயர்களில் முதலாவதா கதை திருமதி சிவசங்கரின்னு பதிச்சிருப்பாங்க. ஒரு நோயின் கதையை நோய்மை இல்லாமல் சொன்ன பரிசுத்தமான முயற்சி தான் நண்டு. அடுத்ததா ஒரு மனிதனின் கதை. இது தியாகு அப்படிங்கிற பேரில் ரகுவரன் நடிப்பில் திரைப்படமாக வந்துச்சு. இந்த நாவலில் சிவசங்கரி குடிப்பழக்கத்தை பற்றி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய குடிப்பழக்கம் அவனுடைய உடல் நலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல மனுஷனை மொத்தமாக சாகடிச்சிடுதுங்கிறத ஆணி அடித்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா 47 நாட்கள். கற்பனைக்கும் நிஜத்துக்கும் இடையே இருக்கிற ஒரு மாபெரும் இடைவெளியை காட்டுற சமூக ஆவணம் தான் 47 நாட்கள். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போறான்னா அவ மனசுல என்ன இருக்கும்? புதிய வாழ்க்கை, அன்பான கணவன், புதிய நாடு, புதிய கனவுகள், இதெல்லாம் தானே இருக்கும். இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கு சிறையாக மாறினா அவ என்ன செய்வான்? வெளிநாட்டில் வாழற மோகம் ஒரு நோய்மையை போல பரவி இருந்த காலத்துல நெருப்பை பிளந்து காட்டி அது எரிக்கும்னு பட்டவர்த்தனமாக எழுதினார் சிவசங்கரி அம்மா. இன்னும் அவர் படைப்புகள் படமாக்கப்பட வேண்டும். அதற்கான தகுதி படைத்த பல படைப்புகளை அவர் தந்திருக்கிறார் என்பதையும் திரை உலகம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு சிரம் தாழ்ந்த நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி. ஒரு எழுத்தின் தாக்கம் தனி மனிதர்களுடைய வாழ்வில் இருந்தால் பெரிய விஷயம். ஒரு சமுதாயத்திலேயே அந்த தாக்கம் இருந்தால் மிகப்பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சாதனையை தன்னுடைய சிறுகதைகள், குறுநாவல்கள், நாவல்கள் மூலமாக நிகழ்த்தி காட்டியவர் அம்மா சிவசங்கரி அவர்கள். உங்களுக்கு அம்மா அம்மான்னு சொல்லும்போது உங்களுக்கு அரசியலில் ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச இன்னொரு அம்மாவும் உங்களுக்கு நினைவில் வரும். அவரோடு இருந்த நட்பு கூட ரொம்ப ரொம்ப சரியான அளவில் நிறுத்தி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நட்பு பாராட்டி உண்மையான அல்லது முதல் உடன்பிறவா சகோதரியாக இருந்தும் கூட எந்த விதத்திலும் தன்னை அரசியல் ரீதியாக முன்னிறுத்தி கொள்ளாமல் அந்த அந்த வரையறையை ரொம்ப சரியாக கையாண்டது மிகப்பெரிய ஆச்சரியம். பல கதைகளுக்கு நான் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நினைவில் வரல. அதில் முக்கியமாக நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கட்டுரை, அந்த சின்ன நூற்கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்ற ஜூனியர் விடனில். அப்போ ஜூனியர் விடன் ஆரம்பிக்கும் போது நான் ஃபுல் அதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் லேபர் சைட்லேருந்து. அப்போது அது ரொம்ப சவாலாகவே இருக்கும். அது முற்போக்கான சிந்தனையில் சின்ன நூற்கண்டா என்னை சிறைப்படுத்துவது. அப்புறம் பாலங்கள்ன்ற ஒரு இதுக்கு கதைக்கும் பண்ணியிருக்கேன், அட்டைப்படத்துக்கும் பண்ணேன். அதில் 3 ஜென்ரேஷனோட கேரக்டர்ஸை, அந்த மிடில், அந்த யங் விமன், அப்புறம் குடும்ப பெண், அப்புறம் முதுமையான ஒரு சுமங்கலியாக இருக்கிற ஒரு பெண், இது மாதிரி அந்த கேரக்டர்லாம் வச்சு அதை இப்போ ரேஃபரே இன்றைக்கி அது என்கிட்ட இல்லை, இன்றைக்கி அவ்வளோ சிலாச்சு பண்ணது. அவர் ரொம்ப ரசித்து பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடைய எப்பவுமே ஆத்தர்ஸ் அதிகம், ஆர்டிஸ்ட் கம்மி. ஸோ அந்த அதில் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்மளை செலக்ட் பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் தொடர்கதைக்கு பண்ணணும் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப விருப்பமாக அவங்களுடைய தொடர்கதைக்கு நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், சமூகக்காகவும் சொசைட்டிக்காகவும் இப்படி பண்ணுற ஒரு பெரும் எழுத்தாளரை நம்ம பண்ணியிருக்கோன்னு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். மேடம் 45 நாடுகளுக்கு போனவர், செப்பு மொழி 18
அதில் உள்ள அத்தனை எழுத்தாளர்களையும் பேட்டி கண்டு திசைக்கொன்றாக 4 தலகாணி புக்கு பிரசவித்தவர். உங்களுக்கே தெரியும், 16 பயண நூல்கள் உள்பட நூற்றுக்கணக்கான நாவல்களை பெற்றெடுத்தவர். இவரை பற்றி நான் பேசுகிறதுங்கிறது 2 TB மேட்ரை 1 GB பென்ட்ரைவில் வைக்கிற மாதிரி ஆகும். 1986 86ஆம் வருடம் இவங்களுக்கு வந்து சர்வதேச எழுத்தாளர் மாநாடு அயோவாவில் அமெரிக்காவில் நடக்கிறது. அங்கே போயிருக்கிற போது ஒரு தேசத்துலேருந்து ஒரு எழுத்தாளர் தான், இங்கே நம்ம இந்தியாவிலேருந்து மேடம் மட்டும்தான் போயிருக்காங்க. அங்கே எல்லோரும் அங்கே தங்கியிருக்கிற இடத்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி மேடம் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் டாலர் ஷாப் போகிறோம், வரியான்னு கூப்பிட்றாங்க. சமீபத்தில் அமெரிக்கா போன எல்லாருமே டாலர் ஸ்டோர் போயிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. ஆனால் மேடம் குறிப்பிடுறது வேறு மாதிரி டாலர் ஸ்டோர். அங்கே எப்படின்னா ரெட் கிராஸ் மாதிரி அமைப்புகள்லாம் அவங்க நிறைய பேர் யூஸ் பண்ணின உல்லன் ட்ரெஸ்ஸு, வின்டர் வேர் அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்களாம், செகண்ட் ஹேண்டாக கொண்டு வந்து வைத்திருப்பாங்களாம். மாணவர்களால் அதை தான் வாங்க முடியும். $70-80 மதிப்புள்ள பொருட்களை $1 or $2 கொடுப்பாங்க. நான் சொல்கிறது 1986 பார்த்துக்கோங்க. அப்போ வந்து மேடமை கூப்பிட்ருக்காங்க, எங்களோட டாலர் ஷாப் வரியான்னு. நான் வரேன்னு போயிருக்காங்க. எல்லோரும் வாங்குறாங்க, மேடம் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னு கேட்டால், இல்லை மற்றவங்க யூஸ் பண்ண பொருளை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு திருப்பி ரூமுக்கு வந்தோடனே, ஏமா நீ வாங்கலைன்னு 2வது தரம் கேட்குறா. இவங்க சொல்கிறாங்க, 2வது தரமும் சொல்கிறாங்க, இல்லை மற்றவங்க யூஸ் பண்ண பொருளை நான் எப்படி வாங்குறது, அதனால தான். அவர் கேட்டாரா, நீ இந்தியாவில் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போயிருக்கியா, அங்கெல்லாம் வந்து நீ யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் பெட்ஷீட்டு, தலகாணி, அப்புறம் இன்னும் சில பர்சனலான விஷயங்களுக்கு மற்றவங்க யூஸ் பண்ண பொருளை கூட வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட தந்திருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுறதானே, இதை பண்ணக்கூடாதா? அப்போ இவங்க யூஸ் பண்ணுற வேர்டு என்னென்னா, என்னை நிற்க வச்சு பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு பதிலை சொல்லுவோம், அவர் சொல்லிட்டாரு என் மனம் ஒப்ப வேண்டாம் ஏற்றியானு சொல்லுவோம். இவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய பயண நூல்களே ஆகட்டும், இவங்க இன்டர்வியூ பண்ணவர்களாகட்டும், எல்லா விஷயத்துலையும் இவங்க இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா, தான் என்ன கற்றுக்கொண்டோம்னு சொல்கிறாங்க. அதை இவங்கள படிக்கிறவங்களாம் நாம் கற்றுக்கொள்ளலாம் நிறைய. மதுரைக்கு ஏதோ ஒரு வாசகர் விழாவுக்காக மணியன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனார். என்னை வந்து ஸ்பெஷலாக காரில் வாங்கன்னு மணியன் சொன்னார். உங்களுக்கு தனி கார் வச்சிடுறேன். அப்போ நான் சொன்னேன், அப்படி எனக்கு வேண்டாம், மற்ற எடிட்டோரியலில் உள்ளவங்க மற்றவங்களாம் எப்படி போகிறாங்க பஸ்ஸில்னு, அந்த பஸ்ஸுலேயே என்னை ஏற்றி விடுங்கன்னு சொல்லிட்டேன். நானும் சரினா அதில் வழியாக போகிறப்போ நடுவில் விழுப்புரத்தில் சிவசங்கரி அவங்களுடைய ரிலேட்டிவ் வீடு ஏதோ இருந்தது. அதில் அவங்க வீடு தான் நினைக்கிறாரு. அங்கே வந்து அது ஒரு ஸ்டாப் ஓவர். அந்த இடத்துல அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு சிவசங்கரி ரொம்ப சந்தோஷமாக, அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க வெளியே ஓடி வந்து எல்லாரும் அத்தனை பேரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்ட்டாங்க. அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு மாதிரி எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் வந்தது. நான் அவங்கள பார்த்தவங்கள ஒரு 3 விஷயங்களை அவங்கள்ட்ட நான் கற்றுட்டேன். அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம், அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு நம்ம வந்து சமூகத்தை சார்ந்து எழுதக்கூடிய விஷயங்களை கையில் முதல்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அந்த அம்மாவுடைய ஒரு எண்ணம். 2வது விஷயம், சிவசங்கரி அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சுற்றி எது நடக்கிறதோ அந்த சுற்றி இருக்கிற விஷயத்த ஒரு விசாலமான பார்வையோடு நம்ம பார்த்தோம்னா ஒரு அழகான ஒரு கதை அல்லது அழகான ஒரு நாவல் அல்லது அழகான ஒரு கட்டுரை, கதைக்கு மட்டும்தான் களம்ங்கிறது இல்லை, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ஒரு கட்டுரையாகவும் இருக்கலாம், நமக்கு ஒரு கதையாகவும் இருக்கலாம், நாவலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. 3வது விஷயம், மிக முக்கியமான விஷயம், கூடுமான வரைங்கிறது இல்லை, 100% நம்ம அடுத்தவர்கள்ட்ட இணக்கமாக இருக்கும் பொழுது தான் நம்மால் எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு மேடத்தை பொறுத்தவரையில் அவங்க சின்னவங்களா, அவங்க பெரியவங்களா, பெரிய அமைப்பா, சின்ன அமைப்பா அப்படிங்கிறதுலாம் பார்க்குறதில்ல, எல்லோருடையும் ஒரு ஸ்நேக மனப்பான்மையோடு கை கொடுக்கக்கூடியவங்க தான் சிவசங்கரி அம்மா. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாரும் அவரை சுற்றி இருக்கிறார்கள், எல்லோரும் அவர்களை சுற்றி பேசுகிறார்கள். இந்த சின்ன நூல் கண்டானை சிறைப்படுத்துவது என்ற நூலிலே அவர் தருகிற ஒரு மிகப்பெரிய செய்தி, வாழ்க்கை ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை, வாழ வேண்டும் நன்முறை, அதற்கு நமக்கு தேவை சிவசங்கரி என்ற வகுப்பறை.
இந்த வகுப்பறைக்குள்ளே வந்துவிட்டால் நீங்கள் அனைத்தையும் பெற முடியும். ஒவ்வொரு தனிமனிதர்கள் உள்ளத்திலும் மிகப்பெரிய செய்தி, மூன்றாவது செய்தி சொல்ல வருகிறேன். கோபம், ஆணவம், கயமை, பொறாமை, இப்படிப்பட்ட நிறைய ஆமைகள், கடலுக்குள் இருக்க வேண்டிய ஆமைகள் எல்லாம் மனித மனத்துக்குள் உலவிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஆமைகளை போக்குவது எது வழி என்பதை சிந்தித்து பார்த்து, எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் தன்னைத்தான் உணராமல், தன்னை இழக்காமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் எதையும் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்தை சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவது என்ற சுய முன்னேற்ற கட்டுரைகளில் 51 கட்டுரைகளை தொகுத்திருக்கிறார்கள். இந்த 51 கட்டுரைகளை ஒரு பெண் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அடையார் கேன்சர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் சாந்தாவுடைய மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சாந்தா அம்மையார் அவருடைய மருத்துவ பணியில் ஒரு பெண் தன்னுடைய புற்றுநோயை தீர்த்து கொள்வதற்காக அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போன பொழுது 51 நாள் மருத்துவமனையில் தங்கும்படியாக அந்த பெண்ணுக்கு நேரிட்டது. அந்த 51 நாள் அந்த பெண் எப்படி அந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட்டை மீண்டு வெளியே வந்தாள் என்று கேட்டால், அந்த பெண்ணினுடைய சிந்தனைக்கு வாய்க்காலாக இருந்தவர் அந்த பெண்ணினுடைய கணவர். அவர் என்ன பண்ணார், எப்பொழுதுமே சிவசங்கரின் படைப்புகளையே வாசித்துக் கொண்டிருக்க தன்னுடைய மனைவி இந்த 51 நாட்களை எப்படி கடக்கப் போகிறார் என்று கருதி 51 கட்டுரைகள் அடங்கிய இந்த அற்புதமான சின்ன நூல் கண்டாரை சிறைப்படுத்துவது, சோகம், துக்கம், பழமைகளை சிந்திப்பது, ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்விகளை கேட்டு கேட்டு விடை தெரியாமல் மனதுக்குள் வரக்கூடிய ஒரு மெல்லிய நூலிழை போன்ற துக்கம் எப்படி மனிதனை சங்கிலி கயிறுகளால் கட்டி பிடித்து மனிதத்துவத்தை அழிக்கிறது என்பதை இந்த நூலில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 51 கட்டுரைகளை அந்த பெண்மணி அந்த புற்றுநோய் மருத்துவமனையிலே அமர்ந்து தன்னுடைய தலையணி கீழேயே அந்த நூலை வைத்துக்கொண்டு தினம் தினம் ஒரு நாள் ஒரு கட்டுரையை வாசித்து 51வது நாள் ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே வருகிற போது டாக்டர் சாந்தா என்ன செய்தி கையில் எழுதி கொடுத்தார்கள் என்று கேட்டால், உங்களுக்கு புற்றுநோய் பரிபூர்ணமாக குணமாகிவிட்டது, இனி உங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீண்ட நாள் வாழ்வீர்கள், இந்த புற்றுநோய் பாதிப்பினால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன 51 நாள் ஒரு நூல் படிச்சிருக்கீங்களே, அது என்னன்னு கேட்டாங்க சாந்தா அம்மையார். அந்த நூலை அந்த பெண்மணி எடுத்து கொடுத்தார். சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது, ஒரு சாதாரண புற்றுநோயாக நம்மளை இந்த உலகத்தை விட்டு தள்ளிவிடும் என்கிற எண்ணத்தை எப்படி தன் எழுத்துக்களில் வடித்து கொடுத்திருக்கிறார் அம்மா என் அந்த நூலை எடுத்து காட்டிய போது மருத்துவர் சாந்தாமையார் அந்த நூலை வாங்கி அப்படியே கண்ணில் ஒத்தி கொண்டாராம். என்னால் முடியாதது, மெடிக்கல் கிரவுண்டால் முடியாததை ஒரு எழுத்துலக தேவரை தன் எழுத்திலே கொடுத்து விட்டாரே, இதல்லவா வாழ்க்கை என்று வாழ்த்தினார்களாம். அந்த பெண்மணி வேறு யாரும் இல்லை, உலக நாயகிதான். நான் தானே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அந்த தலையாணி கீழ் என் இடத்தில் இருந்த அந்த நூல், சின்ன நூல் கண்டா என்னை செயல்படுத்தியது. என்னோடு நோயுற்ற 90 பெண்கள் காலமாகிவிட்டார்கள். ஆனால் உலக நாயகி இன்னும் உலகத்தை வளம் கொண்டு வருகிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் எழுத்துலக தேவதை அம்மா சிவசங்கரி அவர்களை வணங்குவதை தவிர வேறொன்றும் தெரியாது.